ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக் நல்லா பக்காவாக டீக்கு யம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் தட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது நம்ம எல்லடை அப்படின்னு சொல்லுவோம், எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் பொட்டுக்கலையை மிக்சியில் போட்டு அதை நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மிக்சியில் அதில் 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 ஸ்பூண்டு மிளகு போட்டு பாதி ஒரு ஓட்டு ஒட்டி லைட்டாக அரைச்ச மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக அரைச்சிடக்கூடாது, அப்புறம் பவுடர் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டுக்காக பாதி அரைச்சா போதும். இப்போது அதில் அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, வேர்க்கடலை கொஞ்சமாக போட்டு, ட்ரையான வேர்க்கடலை கொஞ்சமாக போட்டு திருப்பியும் பாதி அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நான் 1/2 hour கிட்ட ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை அதில் போட்டு திருப்பியும் நான் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி, எவ்வளோ அளவு எண்ணெய் வேணுமோ எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு அதை காய வைக்கணும். இந்த பக்கம் ஒரு காஞ்ச பாத்திரத்தில் 2 கப்பு அரிசி மாவு போட்டுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவை அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாலாம் சீரகம், மிளகு, அப்புறம் பூண்டு, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறமா வேர்க்கடலை போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை அதில் போட்டுக்கணும். அப்புறம் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சிட்டிகை ஆட் பண்ணி, அப்புறம் சால்ட்டு தேவையான அளவு, கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1 ஸ்பூனு இல்லைன்னா ஒரு 1.5 ஸ்பூனு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதை பிசைஞ்சிடணும். பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம சூடு பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா அந்த எண்ணெய், அதை ஒரு கரண்டி சூடு எண்ணெய் அதில் ஊற்றி அகைன் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றி அதை நல்லா பதத்துக்கு பிசைஞ்சிடணும். பிசைஞ்சதுக்கப்புறமா அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஆயில் அப்ளை பண்ணி அந்த பால்ஸை நடுவில் வச்சு ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு ரவுண்ட் கிண்ணத்தை அப்படியே வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு போட வேண்டிய தட்டை அழகாக ரெடி ஆகிடும். அதை எடுத்து நம்ம சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக தட்டை ரெடி. யம்மியான டீக்கு எதமான நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு தட்டை ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.